ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தூக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் தூக்கம் நடைமுறை சரியாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% எல்லோரும் சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்ஸ் என்னென்னா மெடிக்கேஷனில் இருக்காங்க. எல்லாருமே மருந்து மாத்திரை இல்லைன்னா அவங்களால தூக்க முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயந்தான் எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி பரவிக்கிட்டே இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ அது எப்படி வந்துச்சு இந்த மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படுத்தவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. இன்றைக்கி ஒரு குறிப்பு என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறைவு உழைப்பு குறைஞ்சிடுச்சு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், மனநலம் மாறிடுச்சு. தூக்கம் இல்லை அப்படின்னா மனநலம் சரி இருக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்ம மனநலத்தை அதாவது நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், உடற்பயிற்சி பண்ணுறோம் எல்லாம். ஆனால் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணுவோம்? உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலாம், ஓகே. மனசு அது மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இல்லை, மென்டல் ஹெல்த். அந்த மென்டல் ஹெல்த்தை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வார் இது. ஆக்சுவலி இந்த மென்டல் ஹெல்த்தில் தான் இந்த வாரே நடந்துகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டு தாக்குதல் இந்த தூக்கம். இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக யாரும் நிம்மதியாக தூங்குறதில்ல. நம்முடைய முன்னோர்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குறதற்கான ஒரு வர்ம புள்ளிகளை வச்சுருக்கான். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு 4 விதமான வர்மங்கள், அந்த வர்மத்தை மட்டும் நம்ம அழுத்தணும் அப்படின்னா 12 மணி நேரம் நம்ம நிம்மதியாக தூங்கலாம். 12 hours நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப். நைட்டு 9 மணிக்கு படுத்தா காலைல லேட்டாக எழுந்துப்போம். அந்த மாதிரி டீப் ஸ்லீப் நம்ம கொடுக்கும். ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கலாம் வச்சுங்களேன். ஒரு நைட்டு 9 மணிக்கு படுத்தா காலைல 6 மணிக்கு எழுந்துக்கலாம். ரொம்ப டீப் ஸ்லீப் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளிகள். இன்றைக்கி முதல்ல இந்த வர்மத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எப்படி நம்ம நிம்மதியாக தூங்குறது, அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தூக்கம் போனதுக்கு முதல் காரணம் அதுக்கு முன்னாடி வேலை பளு. அதாவது எப்போ இந்த நைட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நம்ம நாட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்போதே தூக்கம் அடி வாங்க ஆரம்பிச்சது. நம்ம வாழ்க்கைக்காக உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ளூ லைட். என்னது ப்ளூ லைட்? நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க இஸ் அ ஜெம். ஏன்னா ரொம்ப உண்மையான ஒரு டாக்டர். அவங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்கல்ல. அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த மனநல பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இந்த ப்ளூ லைட் தான் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. நம்ம கண் பார்வையில் அந்த ப்ளூ லைட் அதிகமாக போக போக தூக்கமின்மையை அது குறைக்கிறது அப்படின்றாங்க. மனநலம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ லைட்டில் என்ன? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் அடிக்கடி ஒரு குழந்தை போல் நம்ம வச்சுட்ருக்கோம்ல, எனி டைம் 24 hours நம்ம கூடவே எனி டைம் அது கூடவே வாழ்ந்துட்டுருக்கோம்ல. தட் இஸ் யுவர் மொபைல், உங்கள் லேப்டாப், உங்கள் கேஜெட்ஸ், உங்களுடைய டிவி கூட ஒன்றும் அதிகம் இல்லை. மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய தூக்கத்தை தடுக்கிறது, நம்ம தூக்கமின்மையை பாதிக்கிறது. இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம பயந்துடுறோம், தூக்கம் போனது என்ன வரமாட்டுது. மெயினான தூக்கம் நம்மளுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டாலே தூக்கம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். தூக்கம் வரணும் அப்படின்னா அந்த கான்ஷியஸ் ஸ்டேட் நார்மலாக ஆகணும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம அதுக்காக மருந்து மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்றோம். அது என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு ட்ரக், அவ்வளோதான். அது ஒரு மெர்ஜுனா ட்ரக் தான். அதில் தான் அவங்க செய்கிறாங்க மெடிசன், வேறு எதுவும் இல்லை. இப்போ அந்த ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்ட உடனே நம்ம நிம்மதியாக தூங்குறோம். அதே போல் அந்த ட்ரக்குக்கு ஈக்குவலான ஒரு ட்ரக் இருக்குது, நேச்சுரல் ட்ரக். அது என்ன, நம்முடைய வர்மத்தில் அந்த வர்மம் 4 வர்மம். அந்த வர்மத்தை போட்டு நம்ம அழுத்தணும் அப்படின்னா நல்லா டீப் ஸ்லீப்புக்குள்ளே நிம்மதியாக தூங்குவீங்க. ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த வர்மத்தை அழுத்தி தூங்கும்போது டீப் ஸ்லீப் தூங்குகிறோம். ப்ளஸ் கனவுகள் அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா கனவு வந்தாலே நமக்கு உண்மையான தூக்கம் நல்லா இருக்காது. சில பேர் தான் சொல்லுவாங்க நல்லதுன்னு. அதெல்லாம் டீப் ஸ்லீப்பில் இருந்தால் கனவு வராது, அதான் உண்மை. அது என்னென்ன வர்மங்கள் பார்ப்போம். முக்கியமாக
இதை நீங்கள் பண்ணும்போது, இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா, ஒரு மனத்திரையில் ஒரு கற்பனையில் இருட்டு ஒரு கருப்பு கலராக சுற்றி இருக்கிறதாக மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு, சுற்றி இருட்டாக தான் இருக்கணும், பிளாக் சுற்றி பிளாக். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சம்டைம் இப்போ என்னென்னா, நீங்களே கண்ணை மூடி பாருங்களேன், கையை வச்சு மூடி பார்த்தா உள்ள வெள்ளை கலர் ஒயிட் கலரில் ஏதோ ஒரு டிசைன் கலர்லாம் தெரியும். அந்த மாதிரி கலர் ப்ளூ கலர் அந்த கலர் ஏதாவது கலர் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகிடுச்சு அது ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. அதில் ஒன்றும் இல்லை. இந்த மொபைல் அதிகமாக பார்க்குறதுனால இந்த கலராக நேரம் கண்ணில் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது பிளாக் கலர் இல்லைன்னா கருப்பு கலர் ஏதாவது ஒன்று கண்ணில் போட்டு மூடிக்குங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இந்த பிளாக் கலரை பார்த்துக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டே நம்ம தூங்கணும். மெயினாக ஃபஸ்ட்டு அதை கற்பனை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணுன்னா, இந்த வர்மத்தை நீங்கள் அழுத்தணும். எப்படி அழுத்தணும் முறைகள் நான் சொல்ல போகிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா 12 hours டீப் ஸ்லீப். இந்த மாதிரி டெய்லி நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அந்த 1 day ஹாப்பினஸ், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே அருமையாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணுறாங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் அது இதெல்லாம் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மன ஆரோக்கியம் இல்லை. உடம்பு ஆரோக்கியமும் வேணும், மன ஆரோக்கியம் வேணும். உடம்பு ஆரோக்கியத்தை விட முதல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியத்தை நம்ம சீர்படுத்திக்க முடியும். இன்றைக்கி எல்லாம் அதை மாற்றி உல்ட்டாவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. பட் ஆனால் மன ஆரோக்கியத்தை மேலே கவனம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் தன்னால் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைக்கிள் ஓட்டினாலே போதும், உடம்பு தன்னால் மாறி போயிடும். ஹெல்த்னஸ் தன்னால் மாறி போய் நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்மையானது தூக்கம் வேணும். முடிந்த அளவு தூக்க மாத்திரை எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அது எப்படி தூங்க வைக்கிறதுன்னு பண்ண போகிறோம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே படுத்துடக்கூடாது. கான்செப்ட் என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா உடனே படுத்துடுறீங்க. ஏதாவது ஒன்று இப்போ சாப்பிட்ட உடனே படுத்துடக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 2 hours கேப் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் படுக்கணும். இந்த வர்மத்தை உட்காந்து தான் பண்ணணும். உட்காந்து பண்ணிவிட்டு கொட்டாவி வரும் உங்களுக்கு ஒரு 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 ரிசல்ட். கொட்டாவி வரும் சம்டைமு. ஏதாவது சிம்டம், தூக்கம் வர்றதுக்கான சிம்டம்ஸ், கண்ணை சுற்றி ஏதோ ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி ஃபீலிங், கண்ணை மூடியே இருக்கலாம் போல் ஒரு ஃபீலிங், ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாமல் தான் படுக்கணும். அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டே இருங்க, படுக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு முதுகு தண்டு சாயும், இடுப்பு சாயும், அப்படியே உடம்பு சாயும், அப்படியே கொஞ்சமாக அப்புறமா நீங்களே படுத்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் நீங்கள் இந்த வர்மத்தை கையாளணும். ஸோ அது என்னென்ன வர்மம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன வர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கொல்லி வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த க்ரௌன் கில்லர் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பதப்பு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்சி வர்மம் அப்படின்னு சொல்லிப்பாங்க, உச்சி பதப்பு வர்மம் அப்படின்னு வர்மங்களுக்கு பல பேர் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திறந்த காலத்தில் 8 அங்கே இந்த திறந்த கால வர்மத்தில் 8 விரலளவுக்கு மேலே பின்னாடி இருக்குது. அதாவது சீருங்கொல்லி வர்மத்திலேருந்து 8 விரலளவுக்கு மேல் முன்னாடி இருக்குது. ஆக்சுவலி இதுக்கான ஒற்றை வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ஒற்றை வர்மம், அந்த பாயிண்ட். அதாவது இது என்னென்னா, த பாயிண்ட் ஆஃப் அந்த ஸ்கல்லுடைய பேர் என்ன, பிரிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிக்மா சரௌண்டிங்கில் இந்த வர்ம புள்ளி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதே சேம் அந்த வர்ம புள்ளி அந்த இடத்துல நீங்கள் என்ன தலை உச்சி பாயிண்டில் நீங்கள் அழுத்தணும். கால் மாத்திரை அளவு நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தை வச்சு ரொட்டேட் பண்ணணும். அப்படியே தேய்க்கணும், போட்டு அப்படியே சுற்றணும், பொறுமையாக சுற்றணும். கிளாக் வைஸில் சுற்றணும், மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும், மறுபடியும் கிளாக் வைஸில் சுற்றிட்டு ஒரு பொறுமையான அழுத்தம். அந்த அழுத்தத்திலே பொறுமையாக இருக்கணும். அப்படியே அழுத்தம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் மாத்திரை அளவு, ஒரு நிமிஷம் பொறுமையான அந்த அழுத்தத்தை அழுத்திட்டு விட்டுறணும். இதுதான் இதோடைய ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது ரொம்ப அதிகமாக அழுத்திட்டிங்கன்னா பெரிய ஆபத்துகள் ஏற்படும். அதனால் ரொம்ப அதிகமான அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அடுத்த ஒரு வர்ம புள்ளி என்ன அப்படின்னா, இது என்ன வர்ம புள்ளினா, சுழி சர்வாங்க அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழி சர்வாங்க அடங்கல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடங்கல் பகுதி. இதுக்கு பேர் என்னன்னா ரிஷப வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, திலசகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, திலக வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, திலர்ந்த காலம் அப்படின்னு வழக்கு சொல்ல இருக்கக்கூடிய பெயர். ஆனால் இது ஒரு அடங்கல் பகுதி. அதாவது புருவ மத்திக்கு 2 மத்தியில் நடுவில் இருக்கும். இந்த மிடிஸ்ட் அந்த பாயிண்ட்டில் தான் நம்ம அழுத்தணும்.
எப்படி அழுத்தணும்னா பொறுமையாக கால் மாத்திரை அளவு கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஒரு அழுத்தம் 1 மினிட் பொறுமையான இந்த அழுத்தத்தை கொடுக்கணும். கால் மாத்திரை அளவு, அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. மிக மிக முக்கியம். கால் மாத்திரை அளவு ரொம்ப அழுத்தம், ரொம்ப மைல்டான அழுத்தம் தான். அந்த அழுத்துற அளவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அழுத்துறது உங்களுக்கு கஷ்டமாக உங்களுக்கு தெரியல, அதை பற்றி நான் ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த என்னுடைய வர்மா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீங்கள் எப்படி அழுத்தம் கொடுக்கறது உங்களுக்கு புரியும். இப்படி தான் நீங்கள் அழுத்தணும். ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது. ஏன்னா அதிகமாக அழுத்தினா ஆபத்துக்கள் நிறைய. சம்டைம் ஞாபகம் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆபத்துக்கள் அதிகம். ஸோ அதனால் பொறுமையாக அழுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சுழி சர்வாங்க அடங்கல். நான் அதை நிறைய பேர் திறந்த கால வர்மம் சொல்லுவாங்க. இது அடங்கல் பகுதி. ஸோ சுழி சர்வாங்க அடங்கல் பகுதி என்று சொல்லலாம். அடுத்த ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சூப்பரான வர்மா பாயிண்ட். இது ஒரு வாலச்சந்திர அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெற்றி பாலவர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இதுக்கு பல பேர் இருக்குது. கபாலவர்மம், பாலச்சந்திர அடங்கல் சொல்லுவாங்க, நெற்றி வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா, திறந்த கால வர்மத்திலேருந்து இப்போ முன்னாடி பார்த்த அந்த வர்மத்துலேருந்து ஒரே ஒரு விரலுக்கு மேலே இருக்குது. அவ்வளோதான், ஒரு விரலுக்கு மேலே, அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்குது. அதாவது ஃப்ரண்டல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த மிடில் பாயிண்டில் இருக்குது. 2 புருவத்துக்கும் நடுவில் மேலே இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தத்துவங்கள், நிறைய செயல்கள், நிறைய முறைகள்லாம் இருக்குது. நிறையா பிரச்சனைகளை குணப்படுத்தும், நிறையா விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் ஒன்று அழுத்தத்தினால நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சரிப்படுத்தும் கூட. பட் இப்போ நீங்கள் இதை அழுத்தும் போது நிம்மதியாக தூங்கலாம். நைட்டு அற்புதமான தூக்கம் வரும். எப்படின்னா கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 பக்கம் பொறுமையாக சுற்றிட்டு, ஃபஸ்ட்டு கிளாக் அப்புறம் ஆன்டி கிளாக் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பொறுமையான அழுத்தம். அவ்வளோதான். ஒரு தடவை பண்ணினாலே போதும். ஒன்றொன்றையும் ஒரு நிமிஷம் 4 நிமிஷம் ஆகிடுது. 4 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்கலாம். இது 3வது ஒரு வர்ம புள்ளி. ரொம்ப அற்புதமான இந்த வர்மத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமாக நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ கடைசியான ஒரு வர்மம். இது என்னென்னா உறக்க வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. இதுக்கு பேர் என்ன, நித்திரை வர்மம், தூக்க வர்மம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதோட பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கேரோட்டிட் சைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரோட்டிட் சைனஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு வர்மத்தில் 4 விரலுக்கு கீழே பக்கவாட்டில் இருக்குது. இன்னொரு வழியிலும் சொல்லலாம், சங்குதிரி வர்மத்திலேருந்து 2 விரலுக்கு மேலே பக்கவாட்டில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு வர்மத்தையும் நம்ம கூட ஆட் பண்ணலாம். முன்னாக்கு தள்ளி வர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து 2.5 விரலுக்கு மேலே பக்கவாட்டில் இருக்குது இரட்டை வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான் இது இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், கழுத்துக்கு காதுக்கு கீழே தாடைக்கு கீழே இருக்கும். இது என்ன பண்ணணும், நிறைய பேர் தேய்ப்பாங்க, வச்சு போட்டு தேய்ப்பாங்க. இந்த பக்கம் நல்லா தேய்ச்சா தூக்கம் வந்துடும் சொல்லி. அப்படி தேய்க்காதீங்க, அழுத்துங்க. அந்த அழுத்தம் எப்படி இருக்கணும்னா அந்த இடத்துல வச்சு ஒரு சுற்றணும் ஃபுல்லாக, ஒரு 3 டைம்ஸ் கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 3 பக்கம் சுற்றிட்டு நல்லா அதுக்கு பிறகு ஒரு அழுத்துங்க. அழுத்திட்டு அப்படியே 1 மினிட் அப்படியே நான் ஸ்டாப்பாக பிடிச்சி அழுத்திட்டு 3 தடவை சுற்றணும் கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக்ஸ். எப்போ நீங்கள் முழுசாக இந்த ஒரு வர்மத்தையும் அழுத்தி முடிகிறீங்க பார்த்தீங்களா, அது முடியும் போது மறுபடியும் கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அப்போ தான் அந்த வர்மத்துடைய கம்ப்ளீஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதை பண்ணி முடிச்சுட்டு உடனே படுக்கக்கூடாது. அப்படியே கையெல்லாம் ஃப்ரீயாக அப்படியே விட்டுறணும். ஏன்னா இந்த வர்மத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தக்கூடிய வேலை, அந்தந்த நரம்புகளை போய் தொடக்கூடிய வேலை. அதாவது என்னென்னா நம்ம மனம் என்பது நம்ம உள்ள உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட்ஸ். அந்த ஃப்ளூயிடை தாங்கி இருக்கிறதுனா நம்முடைய நரம்புகள். அந்த ஒவ்வொரு நரம்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாசி தான் இதெல்லாம். அதை கொடுத்தோன்னே அந்த பிராணன் போய் அதை போய் தொட்டோன்னு ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், உடனே படுத்துடக்கூடாது. அப்படியே உட்காந்துட்டே இருங்க கொஞ்சம் நேரம். இப்போ நான் உங்கள் கூட இப்போ அழுத்துறேன், எனக்கே அந்த தூக்கம் வர்றதுக்கான மனநிலை ஏற்பட்டுரும். ஏன்னா உடனே ஏற்பட ஆரம்பிச்சிடும். என்ன நடக்கும் இதை பண்ண உடனே நம்முடைய கான்ஷியஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நினைவு, அது முதல் நினைவு ஒன்று இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் மனசு ஓடினே இருக்கும் ஏதோ ஒன்று, அதை நின்றும். அதை நின்ன உடனே அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக தூங்குறதுக்கான ஒரு தன்மைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளிகள். இது என்னுடைய குருநாதர் சாமிக்கன் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முறை இது. இதை நீங்கள் ஒவ்வொன்றா டெய்லி டே பை டே பண்ணலாம். டெய்லி நைட் தூக்கும்போது இதை ஒரு
20-30 நாள் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே அந்த தூக்க மனநிலை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்போனாச்சும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்க, சம்டைம் வெளியில் போயிட்டுருப்பீங்க, அப்புறம் ஏதாவது பார்த்துருப்பீங்க, சம்டைம் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அழுத்திட்டு பட்டால் உங்களை கான்ஷியஸ் ஸ்டேட் குறைச்சி உங்களை ஸ்லீப்பிங்குள்ளே ரொம்ப டெப்த்தாக கொண்டு போயிடும். முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் பண்ணும்போது இருட்டறையில் இருட்டாக அந்த இடத்த ஆக்கிக்கிட்டு ஒரு கற்பனை கருப்பு கலரில் சுற்றி இருக்கிறதாக கற்பனையாக மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கருப்பு நிறத்தை மட்டும் கவனிச்சிக்கிட்டே நீங்கள் இதை பண்ணணும். அப்போ தான் என்ன நடக்கும், சீக்கிரமாக டீப் ஸ்லீப்புக்குள்ளே போவீங்க. சீக்கிரமாக, அதாவது ஒரு மணி நேரம் ஆகிற அந்த ஸ்லீப் பார்த்திங்கன்னா ½ an hour 20-15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக தூக்கத்துக்குள்ளே போகிறதுக்கான மனநிலை உங்களுக்கு வந்துடும். மனம் அடங்கி போய்விடும். இதில் இந்த 4 வர்மம் வெறும் தூக்கத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இந்த வர்மத்தோடு இணைந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது கூட பல அற்புதங்களை இது செஞ்சுக்கிட்டே இருக்கும் கூட, இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்குது கூட. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நானும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இதை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்த உடனே இந்த உறக்க காலம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பண்ணிவிடுவாங்க. அதை மட்டும் தேய்ங்க, நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, இது ஒரு காம்பினேஷன். அதாவது எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுக்குறாங்க, இந்த ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், அதுக்கு ஒரு மருந்தாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக இந்த சாப்பிட்ற எந்த மருந்தும் அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நம்முடைய தமிழ் முறையில் அலர்ஜி ஆகிறதுக்கு மருந்து கிடையாது. தூக்கத்துக்கான ஒரு அழகான ஒரு மருந்தை, இயற்கை முறையில் மருந்து, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாசியை தட்டுறதுக்கான மருந்து. இந்த வாசியை மட்டும் தட்டினோம், நிம்மதியான ஒரு தூக்கம், 12 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். பண்ணி பாருங்கள். ஹையர் டீப் ஸ்லீப்பில் உங்களுக்கு அந்த தூக்கத்தில் உண்மையாக கனவு வராது. ரொம்ப அற்புதமான ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம உடலும் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கிய நிலையில் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். இதை என்னுடைய குருநாதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு முறை. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன லைன் பை லைனாக பண்ணுங்கள். எடுத்து உறக்க காலம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வர்மம் இந்த மிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. லைன் பை ஃபஸ்ட்டு சொன்ன வர்மத்தில் கடைசியாக உறக்க காலத்துக்கு வாங்க. எடுத்த உடனே உறக்க காலம் பண்ணிவிட்டு அப்படி போகாதீங்க. அது ஒரு முறை இருக்குது. அதனால் அந்த முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம், ரொம்ப அழகான அருமையான முறையில் உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் தூங்காமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த டேப்லெட்டை எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. டெய்லி இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண சொல்லுங்கள். நிம்மதியாக தூக்கம் வரும். தூக்கத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம், முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய தூக்கி ஓரமாக வச்சுருங்க. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைலில் தான். உங்கள் மொபைல் கேட்ஜெட்ஸ்லாம் தூக்கி கொஞ்சம் தூர வச்சுருங்க. அப்போ தான் அந்த தூக்கம், நிம்மதியான தூக்கத்தை வர வைக்க முடியும். ஏன்னா தூக்கம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, அது உங்கள் வாழ்க்கை. அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலே முடிஞ்சு போச்சு. இன்டைஜஷன் இஷ்யூஸ் வந்துடும் ஃபஸ்ட்டு, அப்புறம் மனக்கோளாறு வந்துடும், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ், சித்தப்பா சித்திலாம் வந்துடுவாங்க. யார் சுகர், ப்ரெஷர், அது அவங்க எல்லாம் கனெக்ட் ஆகிடுவாங்க. உடலில் இருக்க எல்லா பாதிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு தூக்கத்தை மட்டும் தூங்குறதுக்கான முதல் தன்மையை உருவாக்கி கொள்ளுங்கள். அனைவரும் நிம்மதியாக முதல் தூங்குறதுக்கான மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நன்றி. உங்கள் நண்பர்கள் தூங்காமல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பதிவை சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.